இதய துடிப்பு அதிகரித்தல், வேகமாக மூச்சு விடுறது, தசைகளின் இழுவிசை அதிகரித்தல், மார்பு பகுதியில இறுக்கமாக உணர்தல், காரணம் சொல்ல முடியாத கவலைகளும் சமநிலையற்ற உணர்வும் தொடர்ந்து வருதல், தேவையில்லாத விஷயங்களை எண்ணி தொடர்ந்து கவலைப்படுதல், அதன் மூலம் தீவிரமாக சில செயல்களில் ஈடுபடுறது. உங்களுடைய நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் ஒருவரிடம் இந்த அறிகுறிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களிடம் பேசுங்க. அவங்களுக்கு பதற்றம் குறைபாடு இருக்கலாம் என்று சொல்லுங்க. ஒரு நல்ல சைக்காட்ரிக் டாக்டர் ஒருவரிடம் சந்திக்குமாறு ஆலோசனையும் சொல்லுங்க. அடுத்தது பதற்ற குறைபாட்டை உண்டாக்கக்கூடிய மிக பொதுவான காரணங்கள் என்ன? குடும்ப வரலாறு தான். ஒருவருடைய குடும்பத்துல யாருக்கேனும் மனநிலை பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அவர்களுக்கு பதற்ற பிரச்சனைகள் வரலாம். உதாரணமாக OCD குடும்பத்தில் ஒருவரிடம் இருந்து இன்னொருவருக்கு வரும். அழுத்தம் தரும் நிகழ்வுகள், பணியிடத்துல அழுத்தம், அன்புக்குரிய ஒருவருடைய மரணம் அல்லது தொந்தரவில் உள்ள உறவுகள்